இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்த வேலைவாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வேலைவாய்ப்பு, ரயில்வே சார்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் பேங்க்கில் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேலைவாய்ப்புகளுக்கு உண்டான தகுதிகள் என்ன, அவங்க ஏஜ் லிமிட், சேலரி போன்ற விவரங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பு யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இந்த வேகன்சிக்கான போஸ்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.indianbank.in சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 160 இடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸரோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா CAIIB, CISA அல்லது CISSPன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வருஷம்னும் மேக்ஸிமம் 30 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48,480லிருந்து 85,920 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. SC, ST, PWBD கேண்டிடேட்ஸ்க்கு ரூபா 175ன்னும் மற்ற கேண்டிடேட்ஸுக்கு ரூபா 1000ன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா www.indianbank.in சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வேலையை யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. என்ன போஸ்ட்டுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சின்னா 7,951 வேகன்சி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29/8/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.indianrailways.gov.in சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேகன்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டெப்போட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் மற்றும் கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 7,934 வேகன்சி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்ட் மெட்டலர்ஜி சூப்பர்வைசர், ரிசர்ச் வேகன்சி பார்த்தீங்கன்னா 13ன்னும் இவங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜூனியர் இன்ஜினியருக்கான எலிஜிபிலிட்டி டிகிரி அல்லது டிப்ளமோ ரிலவெண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வாங்கியிருக்கணும் அல்லது BE BTech ரிலவெண்ட் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18லிருந்து 36 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா RRB அகமதாபாத், RRB சென்னை, RRB அஜ்மீர், RRB புவனேஸ்வர், RRB பெங்களூர், RRB கவுஹாத்தி, RRB போபால், RRB ஜம்மு ஸ்ரீநகர், RRB மும்பை, RRB சுலுகிரி, RRB ராஞ்சி, RRB செகந்திராபாத், RRB கோரக்பூர், RRB சண்டிகர், RRB திருவனந்தபுரம், RRB பிரக்யாராஜ், RRB கொல்கத்தா, RRB பிலாஸ்பூர், RRB பாட்னா, RRB முசாஃபர்பூர், RRB மால்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மென், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், EBC போன்றவர்களுக்கு ரூபாய் 250ன்னும் மற்ற கேண்டிடேட்களுக்கு ரூபாய் 500ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா CBT அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலிருந்து 44,900 ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா rrbchennai.gov.in. நம்ம அடுத்து பார்க்க போகிற வேலை யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1376ன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 16/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க.
இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து indianrailways.gov.in சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 1376 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் டயட்டீஷியன் 5, நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு 713, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 4, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுக்கு 7, டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கு 3, டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 20, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3க்கு 126, லேப் சூப்பரண்டன்ட் கிரேட் 3க்கு 27, பெர்ஃபியூஷனிஸ்டுக்கு 2, ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2க்கு 20, ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு 2, கேத் லேப் டெக்னீஷியனுக்கு 2, பார்மசிஸ்டுக்கு 246, ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 64, ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 1, கார்டியாக் டெக்னீஷியனுக்கு 4, ஆப்ட்ரோமெட்ரிஸ்டுக்கு 4, இசிஜி டெக்னீஷியனுக்கு 13, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு 94 மற்றும் ஃபீல்டு ஒர்க்கருக்கு 19 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th அல்லது பிஎஸ்சி அல்லது டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து ரிலவெண்ட் டிசிப்ளினில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டயட்டீஷியனுக்கு 18லேருந்து 36 வயதுன்னும், நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு 20லேருந்து 43 வயதுன்னும், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 21லேருந்து 33 வயதுன்னும், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுக்கு 18லேருந்து 36ன்னும், டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கு 18லேருந்து 36ன்னும், டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 20லேருந்து 36ன்னும், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3க்கு 18 to 36ன்னும், லெபார்டரி சூப்பரண்டன்ட்டுக்கு 18லேருந்து 36ன்னும், பெர்ஃபியூஷனிஸ்டுக்கு 20லேருந்து 43ன்னும், ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2க்கு 18லேருந்து 36ன்னும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு 18லேருந்து 36ன்னும், கேத் லெபார்டரி டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 36ன்னும், பார்மசிஸ்டுக்கு 20லேருந்து 38, ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 36, ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 18லேருந்து 36, கார்டியாக் டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 36, ஆப்டோமெட்ரிஸ்டுக்கு 18லேருந்து 36, இசிஜி டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 36, லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு 18லேருந்து 36 மற்றும் ஃபீல்டு ஒர்க்கருக்கு 18லேருந்து 33ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அஹமதாபாத், ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி அஜ்மீர், ஆர்ஆர்பி புவனேஸ்வர், ஆர்ஆர்பி பெங்களூர், ஆர்ஆர்பி கவுஹாத்தி, ஆர்ஆர்பி போபால், ஆர்ஆர்பி ஜம்மு ஸ்ரீநகர், ஆர்ஆர்பி மும்பை, ஆர்ஆர்பி சிலிகுரி, ஆர்ஆர்பி ராஞ்சி, ஆர்ஆர்பி செகந்திராபாத், ஆர்ஆர்பி கோரக்பூர், ஆர்ஆர்பி சண்டிகர், ஆர்ஆர்பி திருவனந்தபுரம், ஆர்ஆர்பி பிரயாக்ராஜ், ஆர்ஆர்பி கொல்கத்தா, ஆர்ஆர்பி பிலாஸ்பூர், ஆர்ஆர்பி பாட்னா, ஆர்ஆர்பி முசாஃபூர், ஆர்ஆர்பி மால்டான்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், பிடபிள்யூபிடி, டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் ஃபீமேல் இபிஎஸ் கேட்டகரிக்கு 250ன்னும், மற்ற அதர் கேண்டிடேட்ஸுக்கு 500ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டயட்டீஷியனுக்கு 44,900, நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு 44,900, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 35,400, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுக்கு 35,400, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கேத் லேபார்டரி டெக்னீஷியனுக்கு 35,400, பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடுக்கு 29,200, ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 29,200, ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 29,200, கார்டியாக் டெக்னீஷியன் மற்றும் ஆப்ட்ரோமெட்ரிஸ்டுக்கு 25,500, டென்டல் ஹைஜீன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3, லெபார்டரி சூப்பரண்டன்ட், பெர்ஃபியூஷனிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2க்கு 35,400 ரூபா மற்றும் இசிஜி டெக்னீஷியனுக்கு 25,500, லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு 21,700 மற்றும் ஃபீல்டு ஒர்க்கருக்கு ரூபாய் 19,900ன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.rrbapply.gov.in சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேகன்சி யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஹெச்ஆர்சிஇ, அதாவது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை தான் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளர்க், அசிஸ்டன்ட் குக் போஸ்ட்டுக்காக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/9/2024ன்னும் 7/9/2024ன்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா www.hrce.tn.gov.in சொல்லியிருக்காங்க.
இது என்னென்ன வேகன்சிக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் குக், கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் குக் 8th ஸ்டாண்டர்டும், கிளர்க்குக்கு 10th ஸ்டாண்டர்டும், அதர் போஸ்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 இயர்ஸ்னும் மேக்ஸிமம் 45 இயர்ஸ்னும் சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் குக்குக்கு 18,500லேருந்து 58,600 வரைக்கும்னும், கிளர்க்குக்கு 10,700லேருந்து 33,700 வரைக்கும்னும், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.hrnce.tngov.inங்கிற இணையதளத்தில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேகன்சி யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தான் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 861ன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 11/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.inன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன வேகன்சி அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட்மேன், ஃபீல்டு சர்வேயர், அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, டிராஃப்ட்மேன் கிரேட் 3, ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவே டிபார்ட்மெண்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் ஓவர்சியர், சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், சூப்பர்வைசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ், லேப் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக், டெக்னீஷியன் பாய்லர், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் லேப், டெக்னீஷியன் ஆப்ரேஷன், டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், டெக்னீஷியன் டயர், டெக்னீஷியன் வெல்டிங், டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்னு மொத்தம் 866 போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 8லிருந்து 13 சிபிஎஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுன்னும், கிரேட் 2 போஸ்ட்டுக்கு 21 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 32லிருந்து 50 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலியமா இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கணும், அல்லது டிப்ளமோ ஐடிஐ ஃபீல்டு ரிலவெண்ட் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.inன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேகன்சி யார் அறிவிச்சிருக்காங்கன்னா, சிஐஎஸ்எஃப், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் அல்லது ஃபயர் மேலுக்கான வேகன்சி தான் இது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1130ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.cisfrectt.cisf.gov.inன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன வேகன்சி அறிவிச்சிருக்காங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 466னும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 114னும், எஸ்சி கேட்டகரிக்கு 153னும், எஸ்டிக்கு 161னும், ஓபிசி கேட்டகரிக்கு 236னும் ஆக மொத்தம் 1130 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுவும் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்னும் மேக்ஸிமம் 23 இயர்ஸ்னும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 3 சேலரி சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ஃபயர்மேனுக்கு 21,700லேருந்து 69,100 ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அல்லது பிஎஸ்டி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாம், ஓஎம்ஆர் ஷீட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு மற்றும் மெடிக்கல் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரூ. 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மென்னுக்கு ஃபீஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.cisfrectt.in என்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேகன்சி யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட், தமிழ்நாடு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ், டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் வெயிட்டேஜாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 42ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 11,916 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.ranipet.nic.inங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேகன்சி யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 500 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 55 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 28 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிட்டன் டெஸ்ட்டும், நாலேஜ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜும், மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸோட பே ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டாக ₹15,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ ஜென்ரல் கேட்டகரிக்கு 800, எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்கு 600, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 400 + ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.unionbankofindia.co.inன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.